கணக்கு பாடம் விகிதம் மற்றும் விகித சமம் பாடம் பாடம் சரியா? இதில் பயிற்சி 3.1 இதில் நீங்கள் நோட்டில் எழுதி இந்த புத்தகத்தில் பார்த்து படிச்சு கோடிட்ட இடங்களை நிரப்புக. கோடிட்ட இடங்களை நிரப்புக. காசு ₹3க்கும் காசு ₹5க்கும் உள்ள விகிதம் என்ன கேட்கிறார்கள். உடையது விலை 3.5 3 மீட்டர் நீளம். நமக்குள்ள நீளம் அதில் 3 மீட்டர் நீளம் 200 சென்டிமீட்டர் நீளத்திற்கும் உள்ள விகிதம் என்ன? 3.2. ஏன்னா 200 cm சமம் 2 மீட்டர். புரியுதா? அதனால் 5 கிலோமீட்டர் பேருந்து கிலோமீட்டர் அல்ல 5 கிலோமீட்டர் தூரம் நீளம் 400 மீட்டர் போல 600 மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் 25.4. 5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 5000 மீட்டர் சமம். இப்போ 25.4 75 பைசா காசு ₹2 ரூபாய்க்கும் உள்ள விகிதம் என்னன்னா 3.8. எப்படின்னா இது 75 பைசாவை ரூபாயா மாற்றினா 0.75 நமக்கு இது போல சமம் அப்படின்னு சொல்லுவோம். இது 3.8. இரண்டாவது கீழே கூட்டுகள் சரியா தவறா என சொல்லு சொல்றாங்க. 130 சென்டிமீட்டருக்கும் 1 மீட்டருக்கும் உள்ள விகிதம் என்ன? 13.10. சரியா? சென்டிமீட்டர் 130 1 மீட்டர் சமம் 100 சென்டிமீட்டர். 13.10 சரி. விகிதத்தின் விகிதம் சொல்ல அதாவது ஓர் உறுப்பின் மதிப்பு மதிப்பு 1ஆக இருக்காது. சரியா? தவறு. புரியுதா? மூன்றாவது காணும் விகிதங்களுக்கு எளிமையான வடிவம் தருக. 1 15 போல 20 எப்படி விடை 15.20 சமம். மாற்றி எழுதும் 3 பெருக்கல் 5 எவ்வளோ? 3 பெருக்கல் 5 எவ்வளோ?
18 சமம் இது போல பிரிச்சு சரியா இது பிரிச்சு எழுதணும் போல 20 எழுதுறோம் 4 பெருக்கல் 5 எவ்வளோ 20 இது போல பிரிச்சு சமமான எண் கொண்டு பிரிச்சு எழுதும் இதுவும் இதுவும் சமம் அப்ப என்ன பண்ணும் இதுவும் போயிடுச்சு மீது இருக்கிறது 3 எளிய வடிவம் 3 4 சரியா 2 32 இதுதான் 24 அப்படிங்களா இது கிடையாது இப்போ உடனே எப்படி பிரிக்கலாம் 32 8 பெருக்கல் வாய்ப்பாடு 4 பெருக்கல் 8 சமம் 32 4 பெருக்கல் 8 சமம் 32 வந்துச்சா 4 பெருக்கல் 8 32 சமம் 24 பெருக்கல் 3 பெருக்கல் 8 இதுவும் சமம் அடிச்சு எளிய வடிவம் ரொம்ப சுலபமான வடிவம் வடிவம் 3 7 15 இது பிரிக்க முடியாது அப்ப என்ன பண்ண பெருக்கல் 1 7 பெருக்கல் 1 7 15 பெருக்கல் 1 15 சரியா அப்ப இது 1 சமமாக 1 போயிடும் 7 5 புரிஞ்சுதா நாலாவது 12 7 என்ன பண்ணலாம் 12 பெருக்கல் 1 27 7 பெருக்கல் 1 1 ஓகே சமம் 12 27 சரி இது ஐந்தாவது 75 கூட 3 சரியா விடை என்ன 3 பெருக்கல் 25 சமம் 70 அதுபோல் 4 பெருக்கல் 25 சமமான சமம் இது 3 புரிஞ்சுதா கவனி இதை நீ பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு நாளைக்கு நான் சேர்த்து ஃபோட்டோ எழுதுறத ஃபோட்டோ வச்சு அனுப்பு சரியா நீ அனுப்பிவிட ஆசிரியர் பார்த்து புரியுதா புத்தகம் பார்த்து எழுதி சரியா